ஸ்ரீமுஷ்ணம் அருகே பழங்குடி கிராமம் ரேஷன் கடையில் 35 கிலோ அரிசிக்கு பதிலாக 30 கிலோ எடை போடும் சேல்ஸ்மேன். வீரப்பன் கடலூர் மாவட்ட நிர்வாகம் இவர் மீது நடவடிக்கை எடுக்குமா? கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பழங்குடி கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வரும் நிலையில் ரேஷன் கடையில் தமிழக அரசால் அனைவருக்கும் அரிசி, பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கப்படுவது வழக்கம். இன்று வழக்கம் போல் வீரப்பன் சேல்ஸ்மேன் கடையை திறந்து பொருட்களை விநியோகம் செய்து வந்த நிலையில் மிகவும் ஏழைகளுக்கு 35 கிலோ வழங்கப்படுவது வழக்கம். இதில் 5 கிலோ எடையை குறைத்து 30 கிலோ பயனாளிகளுக்கு கொடுத்து வந்த நிலையில் சந்தேகம் அடைந்த கிராம மக்கள் மீண்டும் எடை போட சொன்னதால் வீரப்பன் மிகுந்த கோபம் அடைந்த நிலையில் பொதுமக்களை பலர் அவதூறாக பேசி வந்ததோடு அவர்களது ஆதரவாளருக்கு மது வாங்கி கொடுத்து அனைவரையும் திட்டி வருகிறார். அதோடு ரேஷன் கடை நூலகத்தில் இயங்கி வருகிறது. இதில் எலிகள் தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் மாவட்ட நிர்வாகம் இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டு. அதோடு பாமாயில், மண்ணெண்ணெய், பருப்பு கடந்த 3 மாத காலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எல்லா மக்களும் அப்படிதான் சொல்லுது. தெரியுமா? நான் உன்னை கண்டிக்கூடாதுன்னு பார்த்தேன். நீ வந்து இப்பதான் கூடுறாங்க. ஆனா நீங்க வாங்க, எவ்வளவு கொடுக்குறாரு? இடம் கம்மியா தான் கொடுக்குறாரு. சொல்லுங்க, அங்க போய் கேட்டுங்க. நாங்க எனக்கு சாதகமா நீ இப்படி பேசக்கூடாது. நான் இப்படி பேசக்கூடாது. 500 பேர் சொல்லுவாங்க. 500 பேர் சொல்லுவாங்க. 500 பேர் சொன்னா சொல்லலாம். இதை சொல்லுவாங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஒரு செலவு போட்டு சரி பண்ணி தராங்க. இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். எனக்கு தேவையில்லை. எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. எனக்கு தேவையில்லை. கவர்மெண்ட் சம்பளம் என்ன? கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்தா உன்னை 5 கிலோ பிடிச்சி தர சொன்னாங்களா? பிடிச்சலாம் தர மாட்டேன். இப்ப எப்படி குறைஞ்சிதா? இப்ப எப்படி குறைஞ்சிதா? அவர் எப்படி போட்டாலும் தெரியல. வயசானவர் போட்டான்னு சொன்னாலும் வயசானவர் எப்படி போடுவாரு? நீ சொல்லித்தான் போடுவாரு. நான் சொல்றது நீ சொல்லித்தான் போடுவாரு. நான் பில்ல போட்டு அங்க உட்காந்துருக்கேன். நீ எப்படி கவர்மெண்ட் நீங்க போட வேண்டியதானே? அவர் கவர்மெண்ட் ஜாபா? நீங்க போட வேண்டியதானே? சேல்ஸ்மேன் யாரு? நீங்க போட வேண்டியதானே? சேல்ஸ்மேன் யாரு? ஆள் சரியில்லைங்க. அவர் எழுதி போட்டா சரிங்களா? ஆளு போட்டுருக்கீங்க. எப்ப நீ போட்டிருக்கா? நான் தான் போடுறேன். நீ எப்ப போட்டிருக்கா அது சொல்லு. எப்ப போடுறேன்? எப்ப போடுறேன்? எப்ப பார்த்தாலும் அவர் தான் போடுறாரு. வேற ஏதாவது இப்படிதான் வச்சு போடுறா? வரவே இல்லை. எல்லாரையும் முட்டாளாக்குறீங்க. இன்னும் சொல்ல போனாக்கா பாய்த்தேக்கான் ஒன்றும் தெரியாது. சின்ன கண்ணி பானை நிறையா பண்ணிக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா ஏமாத்துறாங்க. பாட்டு